சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இப்பாடலில் திருமூலர் மறைமுகமாக என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஐம்புலன்களையும் அடக்கி வாசி யோகத்தை கையாண்டால் நெற்றி புருவத்தில் ஜோதி ஒளி எரியும் என்பதை மணி விளக்கு என்று மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். இதில் வாசி யோகத்தை சிவலிங்கம் என்றும் மனிதர்களுடைய ஆன்மாவை சிவனே என்றும் உரக்க சொல்கிறார். நமது உடம்பில் முன் சுழற்சியானது வாசி யோகத்தையும் பின் சுழற்சியானது குண்டலினி சக்தியையும் குறிப்பதாகும். உதாரணமாக மாதிரி ஒன்றை தயார் செய்து உங்களுக்காக காண்பிக்கின்றோம்.